ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 19 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ திரும்ப உங்களுக்கு மெமரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு காருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 20,000 ரூபா முதற்கொண்டு, ஸோ ஒரு 30,000 ரூபா முதற்கொண்டு கூட கம்மி பண்ணி இந்த நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியான விலையில் நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஆஃபரை கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எத்தனை வண்டி போகும் அப்படின்றது தெரியாது. ஸோ ரொம்ப கம்மியான விலையில் நம்ம பழைய வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோம், இப்போ என்ன ரேட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முத இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கார்ஸ் என்னென்ன ரேட்டில் சூப்பர் ப்ரைஸில் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி தக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் SUV டைப். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2,45,000 நம்ம கோட் பண்ணியிருந்தோம் பழைய வீடியோவில். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடலு. உங்களுக்கு FC இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது, டீசல் வண்டி. ஸோ இந்த வண்டி என்ன ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், நியூ இயர் ஆஃபருக்காக மட்டும்தான் 1,99,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. 1,99,000 ரூபா, 45,000 கம்மி பண்ணி தரேன். சரிங்களா? நீங்கள் வண்டியை பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மெக்கானிக் கூட்டு செக் பண்ணிக்கோங்க. வண்டியோட என்ஜினை ஃபஸ்ட்டு பாருங்கள். சின்ன கீரல் இருக்கிறதோ இல்லாட்டினா அந்த டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதோ இதெல்லாம் கேஷுவல் தான். ஸோ யூஸ்டு கார்ஸ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எதுவுமே பக்கா கிடைக்காது. நீங்கள் ஒரு திருப்தியோடு செக் பண்ணிட்டு எடுத்துங்க. 1,99,000 ரூபா எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸுங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்த கார் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் 2013 மாடல். இது ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஸோ இந்த வண்டியை நம்ம பழைய வீடியோவில் 3,10,000 ரூபாய்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோன்னா கொடுக்கலாம். ஸோ நியூ இயர் ஆஃபராக 2,69,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த ஆஃபர் பாருங்கள், பெட்டரான ஆஃபர். இது நியூ இயர் வரைக்கும் தான். இதில் எத்தனை கார் போகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் சீக்கிரம் முந்திக்கங்க. ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிது, வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எல்லாமே FC எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. 2013 மாடலு. ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஓனர் வந்துடுறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி, ப்ரீமியம் டைப் காரு. பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. 2,69,000 ரூபா இந்த வண்டியோட ரேட்டுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. இது பார்த்திங்கன்னா நார்மல் கியரில் ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ ஏற்கனவே நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வண்டி, இந்த வண்டி நம்ம போடுற வீடியோவில் எந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு தோணுதோ வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில், அதாவது பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே எடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸு நியூ இயரை முன்னிட்டு 1,99,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபா கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ பழைய வீடியோவில் பாருங்கள், ஒரு 2,15,000 10,000 கோட் பண்ணியிருப்போம். 1,99,000 ஆட்டோமேட்டிக் கியருங்க. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கோ லேடிஸ் ஓட்டுறதுக்கோ சூப்பரான வண்டி. அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா மான்சா 2010 மாடல் பெட்ரோல் வண்டி. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், AC முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. மைலேஜ் இது கொஞ்சம் கம்மியாக கொடுக்குன்றதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். ஸோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தள்ளுபடி பண்ணிடலாம். ஒரு 16,000 ரூபா தள்ளுபடி பண்ணி 1,19,000 1,35,000 ரூபா நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1,19,000 ரூபாய்க்கு நியூ இயர் ஆஃபரை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோலே நம்மள்ட்ட 2 வண்டி இருக்குது. ஸோ இது 2005, அது 2006, 2 ஆஸ் பர் சேம் கண்டிஷனு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் தெளிவாக இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூப்பிட்டு நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்க ரேட் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு, அந்த வண்டி 2006 மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல் கண்டிஷனில் இருக்கிறது. ஸோ இந்த வண்டிக்கு ஒரு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 1,15,000 ரூபாய் கொடுத்துடலாம். ஏன்னா முன்னுக்கு பார்த்திங்கன்னா பம்பர் பிளாக் கலரில் இருந்தது, பெயிண்டிங்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் வண்டி ஒரு லுக் இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணியிருக்கு. 1,15,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். அடுத்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 நம்ம கோட் பண்ணியிருந்தது. இதுக்கு ஒரு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 1,25,000 ரூபாய் கொடுக்கலாம். ஸோ நம்ம சொல்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தான் வண்டி இருக்குது. அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கு 2008 மாடல் ஜென் எஸ்டிலோ. ஸோ 2 வண்டி நம்மள்ட்ட இருக்குது. ஸோ ஒரு வண்டி பார்த்திங்கன்னா போன வாரத்தில் வந்துச்சு, அது நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, அதையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,65,000 ரூபா நம்ம கோட் பண்ணியிருந்தோம். வெரி ஃபைனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா அந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1,45,000 ரூபாய் கொடுத்துடலாம். பேப்பர்ஸ், FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி, உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எட்டியாஸ், டொயோட்டாவில் எட்டியாஸ் லிவா, ஒரு ஹேட்ச்பேக் வண்டி.
2013. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா 290 போட்டிருந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.25 சொல்லியிருந்தோம். வெரி ஃபைனல் 2,59,000 ரூபா. வண்டிக்கு லோன் ஆப்ஷன்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் சொந்த வீடு இருந்துச்சுன்னா ஒரு சில வண்டிகளுக்கு நம்ம லோன் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,59,000 கொடுக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25,000 கம்மி பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் வண்டி. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற என்ஜின், இது குவார்டர் ஜெட் என்ஜின். ஸோ இந்த வண்டி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 நம்ம கோட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்றும் வேண்டாங்க, ஒரு 16,000 கம்மி பண்ணி 1,59,000 வெரி ஃபைனல் கொடுத்துடலாம். 1,59,000 குவார்டர் ஜெட் என்ஜின், டீசல் வண்டி, 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது Hyundai i20. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது 2011 மாடலு. ஓனர் 4 வந்துடுறாங்க. நம்ம ரேட்டே ஏற்கனவே கம்மியாக தான் போட்டிருந்தோம், 2,50,000 லட்ச ரூபா போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி நியூ இயர் ஆஃபராக 1,99,000 ரூபா, 1,99,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், எதில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பெயிண்டிங் டச்சப் இருக்குது, அது வேணால் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2,000 ரூபாய் செலவு இருக்குது, அது வேணால் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். மற்றபடி பார்த்திங்கன்னா என்ஜின் மேற்கொண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். வண்டியில் ஒரு டஸ்ட்டு போட்டுருக்குன்றதுக்காக அந்த வண்டி ஆகாதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ஜின் ரூம்லாம் சொல்ல போனால் வாட்டர் சர்வீஸே பண்ணக்கூடாது சொல்ல போனால். ஏன்னா அதில் உள்ள ஃப்ளக் பாயிண்ட்லாம் நிறையா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் வச்சிரும். அதனாலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் தான் காட்டுவோம். அதை காட்டி ஷோ பண்ணி காமிக்கின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து தரமாக செக் பண்ணி இங்கே வண்டியை ஓட்டி பார்க்குறப்ப வண்டியில் ரீகம்ப்ரஸர் ஆகுதா இல்லையா இதை நீங்கள் செக் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க 1,99,000 ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காத விலைங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஜென் எஸ்டிலோ தான். இது 2007 மாடலு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எண்டாஸோடு இருக்குது, எல்பிஜி எண்டாஸோடு இருக்குது, எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே வந்துடும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே ஒரு ஜென் ஒன்று பார்த்துருந்தோம், 1,45,000. ஸோ இந்த வண்டி அதை விட இன்னும் 20,000 கம்மி பண்ணிடலாம், 1,25,000 கொடுத்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்ட் பெட்ரோல், அது பியூர் பெட்ரோல் மட்டும்தான். 1,29,000 1,25,000 நியூ இயர் ஆஃபரை கொடுத்துர்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டீசல் வண்டி. மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வண்டி ரன்னிங் கண்டிஷன் தான். நிறைய பேர் வந்து கம்மியாக போட்டால் ஏன் கம்மியாக போட்டான்னு கேட்குறீங்க, ஜாஸ்தி போட்டோன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ என்னன்னா நார்மலாக வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக நிற்கிதுன்றதுக்காக தான் நம்ம ரேட்டே கம்மி பண்ணுறோம். எதையுமே வந்து ஒரு விற்பனை நோக்கத்தோடு இல்லாமல் மட்டும் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நம்ம போடுற ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும்பாங்க, திடீர்னு ஏன் கம்மியாக போட்டிங்கப்பாங்க. ஸோ இந்த வண்டியெல்லாம் வந்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, 2009 மாடல் விஸ்டா நல்ல பக்கா ஒரிஜினல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த வண்டி 1,50,000 லட்ச ரூபா, 1,40,000 1,30,000 கம்மி வண்டியே கிடையாது. நாங்கள் 65,000 போட்டிருக்கோம். ஸோ 65,000ன்றது ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வண்டி ரன்னிங் கண்டிஷன் தான். வண்டி பேட்டரி போட்டு நாங்கள் ஓட்டி வேணாலும் காமிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டாமலாம் காட்ட மாட்டோம். நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 65,000 இது நியூ இயர் ஆஃபராக கொடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 1,75,000 கோட் பண்ணியிருப்போம். 2009 மாடல், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது எல்லாமே. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, மல்டி ஜெட் என்ஜின், குவார்டர் ஜெட் என்ஜின், மல்டி ஜெட் என்ஜின் ரெண்டுமே ஒரே இது தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் தான் வேறையாக இருக்கும் ஒழிய என்ஜின் ஒன்று தான், சரிங்களா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,75,000 போட்டிருந்தோம். ஸோ எவ்வளோ குறைக்கலாம், ஒரு 15,000 குறைச்சி 1,60,000 ரூபா. சூப்பர் ப்ரைஸுங்க. 1,60,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஸ்பார்க்கு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. இப்போல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டியே கிடைக்கிறது இல்லை. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப்பை தான் பார்க்குறீங்க. ஓனர்ஷிப்புன்றது மேட்டரே கிடையாது, வண்டியோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு 10 வருஷம் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதை 10 பேர் 20 பேர் வாங்கியிருப்பாங்க. இது புரியறதில்லை. அது என்ன அப்படின்னா அது புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிங்கிள் ஓனர் வண்டி தான் அப்படிங்கிறது. ஏன்டா சிங்கிள் ஓனர் வண்டியும் இருக்குது. 2015 சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று பின்னாடி இருக்குது. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டியாகவே இருக்காது. ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து என்னன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி, எல்பிஜி அண்டு பெட்ரோல் எண்டாஸோடு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எல்பிஜி வந்து கம்பெனியோட எல்பிஜி தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,39,000 கோட் பண்ணியிருந்தோம். 1,19,000 ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம். வாங்க நேரில் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெனால்டு லோகனு டீசல் வண்டி, 2007 மாடலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 கோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி போட்டோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, வெரி ஃபைனல் ஒரு 1,19,000 ரூபாய் கொடுத்துடலாம். டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Hyundai i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. ஸோ நம்மளே போட்டு கொடுக்குறனாலும் போட்டு கொடுத்துடலாம். அது போட்டு கொடுக்குறாச்சுன்னா என்ன ஒரு 12,000 ரூபா செலவாகும்.
சரிங்களா. மைனராக ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்குன்னா அந்த ட்ரை சாஃப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு வெறும் 3000 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1,55,000 கோட் பண்ணியிருந்தோம், 45,000 கோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,39,000 ரூபாய்க்கு நம்ம நியூ இயர் ஆஃபராக நம்ம கொடுத்துர்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் பீட்டு. ஸோ 2012 மாடல் டீசல் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 1,25,000 அந்த ரேஞ்சிலலாம் போட்டுட்டு இருந்தது. ஸோ நியூ இயர் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா இது 1,09,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 2012 மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறது சூப்பர் வண்டின்னு சொல்லலாம்.